ஹாய்ங்க. நான் உங்கள் கவின். இந்த படம் டச். இதுவும் ஒரு அழகான காதல் கதையை பற்றி தான் பேச போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடிச்சுட்டு கடைசியா சொல்லுங்க. இதில ஆணுடைய காதல் அழகானதா? இல்ல பெண்ணுடைய காதல் ரம்மியமானதா? அப்படிங்கிறத பத்தி மட்டும் நீங்க சொல்லுங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்தால் மகிழ்ச்சி அவ்வளோதான். கிறிஸ்டோபருக்கு இப்போ வயசாயிடுச்சுங்க. வயசாயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில அந்திம காலத்தில இருக்காரு. மனைவி இறந்தாச்சு. குழந்தைகள்லாம் வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இப்போ கொரோனா பீரியட் நடந்துட்டுருக்கு. அவருக்கு உடன் இருக்கக்கூடியது அவருடைய தனிமை மட்டுமே. ஸோ, அந்த தனிமை அவர கொல்ல ஆரம்பிக்குது. அதோட அல்சைமர் வியாதியும் வந்துருச்சு. டெய்லியும் ஒவ்வொரு விஷயமா மறந்துகிட்டே இருக்காரு. ஒரு காலகட்டத்தில நம்ம எல்லாத்தையுமே மறந்து போய் நிர்கதியா நிப்போமோ! அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள வருது. ஸோ, நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய ஞாபகத்தில இருந்த எல்லா விஷயங்களையுமே சரி பண்ணிடணும். அத எல்லாத்தையுமே ஒரு தடவ வாழ்ந்து பார்த்துடணும். இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக விட்டுக் குடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பார்த்தோம்ன்னுட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணி ஆரம்பிக்கும்போது தான் அவருக்கு ஒரு முக்கியமான தேடல் ஒண்ணு இருக்கு. அது அவருடைய 50 வருடங்களுக்கு முன்பான ஒரு காதல் கதை. அந்த காதலுக்கு எந்த விதமான க்ளோஷரும் இல்லாம வந்துட்டோம். இத்தன வருஷத்துல நம்ம அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா, இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள பசுமையா அந்த காதல் அப்படியே இருக்கு, உயிர்ப்போட இருக்கு. ஸோ, இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? ஏன் நாம பிரிஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, என் சைட்ல எந்த தவறுகளும் பண்ணல. நமக்குள்ள எந்த சண்டைகளும் கிடையல. கொள்ளாம விட்டுட்டு போயிட்டேன். என்ன காரணம்னா தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா நம்மளுடைய லவ் ஸ்டோரிக்கு ஒரு க்ளோஷர் குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் பயணப்படுறாரு. அதாவது ஐஸ்லாண்ட்லேருந்து இவர் வந்து பூர்வீகம் ஐஸ்லாண்டு. ஐஸ்லாண்ட்லேருந்து இவர் அந்த காலகட்டத்தில லண்டன்ல தங்கி படிச்சுட்டு இருப்பாரு. அங்க லண்டன்ல போய் அதுக்கப்புறமா தேடி ஒவ்வொரு நாடா தேடி போவார். போகும்போது அவருடைய ஃப்ளாஷ்பேக் கதை விரியும். லண்டன்ல ஐஸ்லாண்டை சேர்ந்தவர் லண்டன்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலை பார்ப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபினான்ஷியலா நெறைய பிரச்சனைகள் இருக்கனால, படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு முழு நேரமா வேலைக்கு போயிடுவாரு. ஜாப்பனீஸ் நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வேலை பார்ப்பாரு. அந்த ஹோட்டலுடைய ஓனருடைய பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் மிகோ. கிறிஸ்டோபருக்கும் மிகோவுக்கும் அழகான ஒரு நட்பு உருவாகுது. அது காலப்போக்குல காதலாவும் மாறுது. ஆ எல்லா விதமான உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான காதல் கதை தான். ஆ ஆனா இந்த படத்துக்கு இந்த வில்லன் அப்படின்லாம் யாருமே கிடையாது. ஆனாலும் இந்த படத்துடைய ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இந்த காதல் பிடிக்கல. ஆனா அவரு அதுக்கான ஒரு நியாயமான காரணம் வச்சிருந்தாரு. அவங்க எல்லாருமே ஜப்பானியர்கள். அவங்க ஹிரோஷிமா, நாகசாகி குண்டுவெடிப்பினால பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள். இந்த கதை 1969ல நடக்குது. அப்போ உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா, நாகசாகி குண்டுவெடிப்பினால பிறக்கக்கூடிய குழந்தைகள் நெறைய ஊனமா பிறந்தாங்க. கண் பார்வை இல்லாம பிறந்தாங்க. கேன்சரோட பிறந்தாங்க. இதே மாரி நம்மளுடைய மகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த மாரியான பாதிப்புகள்ல வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்க அப்பாவுக்கு. ஸோ இந்த மாரியான காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். நம்ம இயல்பா நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிடுவோம். இந்த ஜென்மத்துக்கான சாபம் அவ்வளவுதான் அப்படின்னு அவருடைய அப்பா நினைக்கிறாரு. ஸோ இந்த காதலை எதிர்க்கிறாரு. இந்த சூழ்நிலையில ஹீரோ ஒரு 2, 3 நாள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறான். கடை பூட்டியிருக்கு. ஹீரோயினோட வீடு பூட்டியிருக்கு. கேட்டா அவங்க எல்லாரும் ஊர விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. 1969ல எந்த விதமான மொபைல் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கள எப்படி தேடுறதுங்கிறதும் அவனுக்கு தெரியல. காலப்போக்குல இவன் வேலை பார்க்குறான். நல்ல புகழ்பெற்ற சமையல்காரனா மாறுறான். கல்யாணம் நடக்குது, குழந்தைகள் வருது. எல்லாமே ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்ப அவனுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் தொலைத்த அந்த காதல். என்னதான் நடந்துச்சு? ஏன் நம்மள விட்டுட்டு போனா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லண்டன் போறாப்படி. அங்கிருந்து அவ எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு தேடி தேடி ஹிரோஷிமா வரைக்கும் போய் பார்த்துர்றாங்க. கடைசியில ஹீரோயின மீட் பண்ணிடுறாரு. நெறைய பேசுறாங்க. தங்களுடைய பால்யத்தில் என்னென்ன காதல் கதைகள் இருந்துச்சோ அத்தனையுமே பேசுறாங்க. இவன் நெறைய வெட்கப்படுறான். ஹீரோயினே வாய் விட்டு கேட்பா. "ஏன் இன்னும் அந்த வெட்கத்த விடவே இல்லையா? 50 வருஷம் கழிச்சு" அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு 20 வயசு தான் ஆன மாரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அந்த காதல் கதை அந்த 20 வயதோடு நின்று விட்டது. அவன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். பேசிட்டே இருக்கும்போது தான் சொல்லுவா, "ஆ நாங்க ஏன் போனோம்னு நீ இதுவரைக்கும் கேட்கவே இல்ல. நீ அத கேட்க தானே வந்த, நீ கேட்கவே இல்ல." "இல்ல சொல்லணும்னு தோணுச்சுன்னு நீயே சொல்லிடுவ. அதனால தான் நான் கேட்காம இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "இல்ல நான் அந்த சமயத்துல கர்ப்பமா இருந்தேன். நாம 2 பேரும் சேர்ந்திருந்தோம். அதன் மூலமா கர்ப்பமா இருந்தேன். அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அவரு முடிவா இருந்தாரு. நாங்க திரும்பவும் ஊர விட்டே வந்துட்டோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த கருவு கிடைக்க முடியல. எனக்கும் விருப்பம் இல்ல. நமக்குள்ள நடந்த மிகுதியான அன்பின் வெளிப்பாடு. அது அந்த பரிசா தான் நான் நினைச்சேன். பட் எங்க அப்பாவுக்கு பயம் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, அந்த கதிர்வீச்சின் காரணமா. ஸோ குழந்தை பிறந்த உடனேயே ரத்தத்த குடுத்துட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கும். நம்மளுடைய குழந்தை பார்த்தா போதுங்கிற மனநிலைக்கு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. அவ கர்ப்பமா இருந்திருக்கா அப்படிங்கிறத அவன் யோசிக்கவே இல்ல. சேர்ந்து இருந்த காலங்கள் எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும், விளைவுகளை பெண்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற வழிய அவன் உணர ஆரம்பிக்கிறான்.
இப்பவும் நான் அந்த பையனை பார்ப்பேன். என்னுடைய மகனை பார்ப்பேன். ஆனா அவனுக்கு நான் தான் அம்மாங்கிறது தெரியாது. நீ தான் அப்பாங்கிறது அவனுக்கு புரியவும் செய்யாது. இன்னைக்கு உன்ன மாரியே அவனும் மிகப்பெரிய சமையல் கலைஞரா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் தூரத்தில அவன் என்னெல்லாம் பண்றாங்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா வராங்க. வரும்போது ஹீரோயின் சொல்லுவா, "நான் உன்ன காதலிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே படல. அத பத்தி என்னால யோசிக்க கூட முடியல. நீ இருக்க அப்படிங்கிற ஞாபகம் என்னுடைய புத்திக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நீ பக்கத்துல தான் இருக்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் அந்த வாழ்க்கைய வாழ்ந்துருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது ஒரு செருப்பால அடிச்ச மாரி இருக்கும். இதெல்லாம் தேடி வந்தான், அலைஞ்சு வந்தான். இத்தன வருட காதல நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு க்ளோஸப் குடுக்கணும்னு நெனச்செல்லாம் வந்ததெல்லாம் நியாயமான விஷயம் தான். ஆனா, அவளுக்குன்னு ஒரு எந்த விதமான காதல் கதையுமே இல்லாம, அவ தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கைய முழுவதும் வாழ்ந்திருக்கா அப்படிங்கும்போது, அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனைய உருவாக்கும். அந்த வேதனையோட அவங்க ஸ்க்ரீன் நடந்து போயிட்டுருப்பாங்க. அதோட ஸ்க்ரீன் முடியும். இதில நீங்க சில காட்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கு 96 ஞாபகம் வரலாம் நான் சொல்லப்போது. பட் 96 மாரி கிடையாது. 96 வெறுமனே காதலை மட்டுமே பேசியிருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு போரினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம் தன் சந்ததியினர் பத்தி கவலைப்படக்கூடியத பேசியிருக்கும். ஐஸ்லாண்ட் மாரியான ஒரு ஊர்லேருந்து வந்து படிக்கணும்னு ஆசையோட வந்த ஒருத்தன், தன்னுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலையில போயி அந்த வயசுல போராடுறத பத்தி பேசியிருக்கும். இன்னைக்கு இப்ப நியூக்ளியர் குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பம்லாம் அக்கக்கா பிஞ்சு போய் ஒரு வயதான ஒரு முதியவர யாரையுமே கவனிக்காம தனிமையில விட்டுட்டு போனது இந்த படம் பேசியிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஆண்களுடைய படமா தான் இருக்கும். ஒரு ஆணுடைய பார்வையில தான் அந்த கதையே நகரும். ஆ என்ன சொல்ல? நம்ம திரும்ப நாளைக்கு மீட் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு நான் எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருப்போம். ஆனா, அதுக்கப்புறமா அந்த சந்திப்பு நிகழவே நிகழாது. இந்த மாரி ஆண்களுடைய வாழ்க்கையில நட்புகள் அப்படின்றது அங்கங்க தொங்கலாவே நிக்கும். பெண்களுடைய உலகம் அப்படிங்கிறது குறுகலானது. அவங்களுக்குள்ள நுட்பமான அரசியல் இருக்கும். ஸோ, பெரும்பாலும் நட்புகள் நீடிப்பதில்லை. ஆனா, ஆணுடைய நட்பு அப்படி கிடையாது. எப்பவுமே உயர்த்திருக்கக்கூடியது. ஆனாலும் அங்கங்க பிரிஞ்சு, உடைஞ்சு காலகட்டத்தினால, சூழ்நிலையால நெறைய விஷயங்கள இழந்திருப்போம். அப்படி இழந்த விஷயங்கள திரும்பவும் மீட்டெடுத்தா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட கதைதான். டீ கடை நண்பர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். காலேஜ் ஃபேர்வெல் டே அன்னைக்கு நல்லா சிரிச்சுட்டு ஓரமா போய் அழுதான் இல்லையா? அவன் பார்த்தான்னா இந்த படம் பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே விட்டுக் குடுத்துட்டு அமைதியா காத்திருக்கா. அவளுக்கு யார் மேலயும் எந்த விதமான குற்றமோ, எந்த விதமான குற்றச்சாட்டு, புகார் எதுவுமே கிடையாது. "நீ பக்கத்துல தான் இருந்த அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் வாழ்ந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னபோது இவன் உடனே வாழ்ந்தான். 2 பேத்துக்கிட்டயுமே அழகான காதல் இருந்துச்சு. ஆனா, இவன் ஒரு கட்டத்துல தன்னோட காதல பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போக எத்தனிச்சுட்டான். அது எதார்த்தமானது. அதுல தவறு எதுவுமே சொல்ல முடியாது. இவளுக்கு அது தேவைப்படல. இன்னொரு முறை இன்னொருத்தர்ட்ட என்னால இதே அன்பை குடுக்க முடியுமாங்கிறதுல எனக்கு நெறைய சந்தேகம் வந்துச்சு. அதனாலயே நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆ ஹீரோயினோட லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத தாண்டி ஹீரோடைய லவ் எனக்கு இன்னமும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது கோபம் கூட வரலாம். தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, குழந்தைகள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமாவும், எங்கேயோ நெருஞ்சிமுள் மாரி அடி மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த அவனுடைய காதல் தான் எனக்கு 1000 கிலோமீட்டர் அவன பயணிக்க வச்சது. ஸோ, எனக்கு அவனுடைய காதலும் எனக்கு அழகானதா, அற்புதமானதா தெரிஞ்சது. ஏன்னா தனியா இருக்கிறது வேற. இன்னொரு குடும்பத்தில இருக்கும்போது அந்த குற்ற உணர்வுகள், அந்த வலிகள் என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற எந்த கேள்விகளும் தெரியாம, அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியல. அது அவன் பக்கத்திலேயே இருக்கிறனால தான் உணர்றான். என்ன ஆனாலும் அவன் சர்வை பண்ணிடுவான் அப்படிங்கிறதும் அவளுக்குள்ள நம்பிக்கையா இருந்துச்சு. பட் ஹீரோவுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு என்னாச்சுங்கிற பதபதிப்பு மட்டுமே 50 வருடங்கள் ஆழமானது. யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத சோகமா இருந்துச்சு. ஸோ, இப்பவும் நீங்க சொல்லலாம். அவனுடைய காதல், இந்த படத்தோட கிஷோரோட காதல் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவனுக்காகவே காத்திருந்து வாழ்க்கைய மொத்தமா தொலைச்சுக்கிட்ட நிக்கோவோட காதல் உண்மையானதான்னு நினைக்கிறீங்களா? அ கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த படத்த அவசியமா பாருங்க. இதுல 18+ சீன்கள்லாம் அவ்வளோ பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. வன்முறைகள் கிடையாது, வக்கிரங்கள் கிடையாது. அழகா அமைதியா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு நைட் டைம்ல பாருங்க. ஒரு 9 மணிக்கு மேல யாருமே இல்லாத சமயத்துல சும்மா மொபைல்ல கூட பாருங்க. ஏன்னா இது தியேட்ரிக்கல் சினிமாலாம் கிடையாது. இது மெலோ ட்ராமா. உங்கள கலங்க வைக்கும். நிச்சயமா உங்கள கலங்க வைக்கும். பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. படத்தோட பேர் டச். அ இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. தமிழ் டப்பிங் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. 2024ல வந்திருக்கக்கூடிய படம். நான் லீனியரா தான் போகும். ஆனாலும் அழகா இருக்கும். ஓகேங்க. நான் இன்னொரு வீடியோட, இன்னொரு லைவ்ல சந்திக்கிறேன். லைவ் நெறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன்னா நான் போடுறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.